ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக அரசியல் ரீதியான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருந்தோம். லோக்கல் அரசியல் மட்டுமல்லாமல் உலக அரசியல் என்ன, உலகம் முழுவதும் என்ன நடக்கிறது, அது இல்லாமல் இந்த உலகம் முழுவதும் ஒரு வார் சூழல் என்பது உருவாக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றியும் நாம் ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கோம். குறிப்பாக ஒரே வீடியோவை 3 பாகமாக பிரித்து இதற்கு முன்னாடி போட்டிருப்போம். அதாவது ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், காசா, ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதனுடைய அடிப்படை என்ன, அமெரிக்கா ஏன் இந்தளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்பதையெல்லாம் அந்த வீடியோக்களில் தெளிவாக நம்ம போட்டிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி அன்று ஹமாஸ் தரப்பிலிருந்து ஒரு மாபெரும், இதுவரைக்கும் இஸ்ரேல் பார்த்திராத ஒரு பெரும் தாக்குதலை முன்னெடுக்கிறாங்க. அக்டோபர் 7ஆம் தேதி கடந்த ஆண்டு 2023 இந்த தாக்குதல் நடக்குது. முதல் நாளில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 5000 ராக்கெட்ஸை ஏவுறாங்க. அதற்கு அடுத்த நாள் சுமார் ஒரு 2000க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவுறாங்க. இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 1400 நபர்கள், இஸ்ரேலை சேர்ந்த ஒரு 1400 மக்கள் இறக்குறாங்க. இதற்கு முன்பு கடந்த ஒரு 60-70 ஆண்டுகளாக இஸ்ரேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடந்ததாக வரலாறே இல்லை. ஏன்னா இத்தனை நபர்கள் இறந்ததும் கிடையாது. இஸ்ரேலில் ஒருத்தர் இறந்தால் ஹமாஸ் தரப்புலையோ அல்லது பாலஸ்தீன தரப்புலையோ 100 நபர்களை கொல்லக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக இஸ்ரேல் செஞ்சிட்டு இருக்கும். 100 பேரை கொல்றது மட்டுமல்லாமல் பல ஆயிரக்கணக்கான பேரை கைது செஞ்சுட்டு போகக்கூடிய வேலைகளையும் தொடர்ந்து இஸ்ரேல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும், நாங்கள் ஒரு சுதந்திர நாடாக வாழ வேண்டும், எங்களுடைய மக்கள் சுதந்திரம் பெற்ற மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் ஏந்திய தாக்குதலை அக்டோபர் 7ஆம் தேதி அன்று ஹமாஸ் படையினர் செய்கிறாங்க. அங்கிருந்து தான் பிரச்சனை தொடங்குது. இந்த 7000 ராக்கெட்டுகள் வீசிய பிறகு அதற்கு அடுத்து 2வது நாளே என்ன செய்கிறாங்கனாக்கா, இஸ்ரேல் காசாவின் மீது மிகப்பெரிய ஒரு போரை தொடுக்குது. அந்த போரில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 40,000 மக்கள், அப்பாவி பொதுமக்கள், ஹமாஸ் தரப்பை சார்ந்தவர்கள் அல்ல, தாக்குதல் நடத்தியது ஹமாஸ் தரப்பை சார்ந்த படைகள். ஆனால் அதனால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 40,000 பொதுமக்கள் கொன்றளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர், 1, 2 அல்ல, கிட்டத்தட்ட 1 லட்சம் பொதுமக்கள் காயமடைஞ்சிருக்காங்க. அப்படி காயமடைந்த அந்த மக்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கான எந்த ஒரு வசதிகளும் அங்கு ஏற்படுத்தி தரவில்லை. உணவு மட்டுமே ஒரு சிறிய அளவு தான் அங்கே போய்கிட்டு இருக்கு. மீதியெல்லாம் தடைப்பட்டு நிற்கிது, தடுக்கப்பட்டு நிற்கிறது. ஒரு புறம் இஸ்ரேல் மக்களே அதை தடுக்கிறாங்க. காசாக்குள்ளே எந்த ஒரு உணவுப் பொருட்களும் நிவாரணப் பொருட்களும் போகக்கூடாது என்கின்ற அடிப்படையில் ஒரு புறம் காசாவில் இருக்கக்கூடிய மக்களும் தடுக்கிறாங்க, இன்னொரு புறம் காசாவினுடைய இஸ்ரேலினுடைய இராணுவமும் தடுக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலில் அந்த மக்கள் எப்படி வாழ்வாங்க என்பது மாபெரும் கேள்விக்குறியாக இருக்குது. இதில் ஐநா சபை தலையிட்டும் எதுவும் செய்ய முடியலை, அமெரிக்கா தலையிட்டும் எதுவும் செய்ய முடியலை. ஒவ்வொருத்தரும் தலையிட்டு பார்க்குறாங்க, ஆனால் அவர்களுக்கு அவமானம் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. இஸ்ரேல் யார் சொல்வதையும் கேட்பதாக இல்லை. அமெரிக்கா ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே கூட எப்படிப்பட்ட நெருக்கடி கொடுக்குறாங்கனாக்கா, அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் அனைத்தையும் கொடுத்து விட்டு அதன் பிறகு போரை நிறுத்துங்க, காசாவுக்குள்ளான தாக்குதலை நிறுத்துங்க, ஒரு அமைதி பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. ஆனால் அனைத்து ஆயுதங்களையும் கொடுக்குறாங்க, வெறும் ஆயுதத்தை மட்டும் கொடுக்கல. இப்போ உக்ரைனில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஆயுதங்கள் மட்டும்தான் கொடுக்கப்படுது. கூடுதலாக மெஷினரிங்கிற பேரில் நேட்டோ நாட்டு படைகள் உள்ளே இறங்கி வேலை செய்கிறாங்க, தாக்குதல் நடத்துகிறாங்க. ஆனால் நேரடியாக அமெரிக்காவோ அல்லது யூகேவோ கனடா போன்ற நாடுகளோ அங்கே இறங்கலை. அதாவது வெளிப்படையாக நாங்கள் ரஷ்யாவின் மீது போர் தொடுக்கிறோம், அவர்களுக்கு உக்ரைனுக்கு பாதுகாப்பு அளிக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் நேரடியாக அவர்கள் இறங்கவில்லை. ஆனால் இங்கே என்ன நிலவரம் அப்படின்னாக்க, இஸ்ரேலை சுற்றி பலதரப்பட்ட நவீன போர் கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவினுடைய கப்பற்படை சுற்றி வளைச்சி நிற்கிறாங்க, இன்னொரு புறம் இஸ்ரேலுடைய படைகள் நிற்கிறாங்க. போதாக்குறைக்கு அமெரிக்காவினுடைய விமானப்படையும் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எதற்காக அப்படின்னாக்கா, இது மட்டும் இல்லாமல்
அயன் டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த ஒரு வான் பாதுகாப்பு சாதனம். அந்த வான் பாதுகாப்பு சாதனத்தை கொண்டு வரக்கூடிய அனைத்து ராக்கெட்டுகளையுமே அடித்து காலி பண்ணக்கூடிய வேலைகளை வந்து ஒரு புறம் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போதாக்குறைக்கு நம்ம அமெரிக்காவுடைய பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வான் பாதுகாப்பு சாதனமும் அங்கே வந்து பயன்படுத்தப்படுது. இவை இரண்டும் சேர்ந்து எந்த ஒரு ஈக்காக்கா கூட அவருடைய வான் எல்லைக்குள்ளே பறக்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருந்தும் அதை மீறியும் பலதரப்பட்ட தாக்குதல்கள் வந்து இஸ்ரேலுக்குள்ளே நடத்தப்படுகிறது என்றாலும் கூட அவர்களை யாராலும் தடுக்க முடியாமல் தொடர்ந்து வந்து அனைத்து நாடுகள் மீதும், ஒரு புறம் வந்து ஹவுதிகள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க, இன்னொரு பக்கம் சிரியாவினுடைய ரெசிஸ்டன்ஸ் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க, இன்னொரு புறம் லெபனானுக்குள்ளே தாக்குதல் நடத்துகிறாங்க, வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளே வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. இன்றைக்கி தரைப்படையே வந்து வெஸ்ட் பேங்க்குள்ளே போயிருக்குது. போய் அங்கே மக்களை வந்து ரோடை பயன்படுத்த முடியாத அளவுக்கு மக்களை தாக்குவது மட்டுமல்ல, கொன்றொழிப்பது மட்டுமல்லாமல் இனி மீண்டும் அந்த இடத்தில் அவர்கள் வாழவே முடியாது என்கின்ற ஒரு அவலமான நிலைக்கு மக்களை தள்ளிவிடக்கூடிய வேலைகளை வந்து இந்த இஸ்ரேல் தொடர்ச்சியாக செய்யுது. உலக நாடுகள் முழுவதும் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறதே தவிர இதற்கு எதிராக பெரிய அளவில் இறங்கி யாருமே வேலை செய்யலை. அந்த முஸ்லீம் சம்பந்தப்பட்ட அந்த அமைப்புகள் மட்டும்தான், அதாவது போராளி குழுக்கள், ஈரான் ஒப்புதலோடு ஈரானின் துணையோடு இயங்கக்கூடிய சில போராளி குழுக்கள் மட்டுமே இன்றைக்கு வந்து லெபனானுக்கு ஆதரவாகவும் காசாவுக்கு ஆதரவாகவும் செயல்படுகிறார்களே தவிர மற்றபடி இவர்களைப் போல அமெரிக்க இராணுவம், இஸ்ரேல் இராணுவம், ப்ளஸ் வந்து கனடாவுடைய இராணுவம், யூகேவினுடைய இராணுவம், இப்படி நேரடியாக அரச படைகளும் இராணுவமும் இறங்கி இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. காசாவுக்கோ அல்லது லெபனானுக்கோ அல்லது சிரியாவிற்கோ நேரடியாக அரசு படைகள் இறங்கி சப்போர்ட் பண்ணலை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் மட்டுமே சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேலைகளை ஈரான் செய்து கொண்டு இருக்கிறது. மற்றபடி அவர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. நீங்கள் சாதாரணமாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, காசாவினுடைய மக்கள் கிட்டத்தட்ட 80% கட்டிடங்கள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்ட நிலையில் ரோடுகளில் தான் தங்கியிருக்காங்க. ஆங்காங்கே கூடாரங்கள் அமைத்து அந்த கூடாரங்களில் தங்கியிருக்கிறாங்க. திடீர்னு அந்த கூடாரத்துக்குள்ளேயே தாக்குதல் நடத்தி இங்கே வந்து ஹமாஸ் படையினர் வந்திருக்கிறாங்க, அவர்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தினோம், அதில் பொதுமக்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை வந்து இஸ்ரேல் வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதை ஒட்டிய அதே பிரச்சனை தான் இன்றைக்கி சமீபத்தில் ஒரு உலகத்திலேயே இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் வந்து ஹிஸ்புல்லாவிற்கு நடந்திருக்கிறது. குறிப்பாக லெபனான் பகுதி முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு 5000 பேஜர்ஸ் வந்து வெடித்து சிதறி கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒரு 12 பேர் இறந்திருக்காங்க. இறந்தது 12 பேர், ஆனால் காயமுற்றவர்கள் 3000க்கும் மேற்பட்டவர்கள். வெடித்த பேஜர்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு 5000 பேஜர்ஸ் வந்து ஒரே நேரத்தில் வெடிச்சிருக்குது. அதுவும் வெறும் 30 நிமிடத்திற்குள்ளே தான் ஒட்டுமொத்த பேஜர்ஸும் நாடு முழுவதும் வெடிச்சிருக்குது. இது அங்கே மட்டும் இல்லை, லெபனானுக்குள்ளே மட்டும் இல்லாமல் சிரியாவில் வெடிச்சிருக்கு, ஈரானில் வெடிச்சிருக்கு. எங்கெல்லாம் இந்த பேஜர்ஸ் கொண்டு செல்லப்பட்டதோ அங்கெல்லாம் ஒரே நேரத்தில் சுமார் ஒரு 30 நிமிடத்திற்குள்ளே ஒட்டுமொத்தமாக வெடித்து பல பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. இதில் குறிப்பாக தாக்கப்பட்டவர்கள் அனைவருமே யார் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் மட்டும்தான். ஹிஸ்புல்லாவை சேர்ந்த சுமார் ஒரு 3000 வீரர்கள் இதன் மூலமாக காயப்படுத்தப்பட்டுள்ளார்கள். அவர்களால் இனிமேலும் தொடர்ச்சியாக போரில் ஈடுபட முடியுமா அல்லது போருக்கு உதவ முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக உதவ முடியாது. அப்படிங்கக்கூடிய ஒரு மோசமான சூழலில் தான் இன்றைக்கி அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை வந்து உலகம் முழுவதும் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது. என்னடா இது, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தாக்குதல் உலகத்தில் எங்குமே நடைபெற்றது கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல செல்ஃபோன் வெடித்து சிலருக்கு வந்து காயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்லாம் ஏற்படும். ஆனால் ஒரு பேஜர் வெடித்து சுமார் ஒரு 3000க்கும் மேற்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னாக்க அது உலகத்தில் இதுவரைக்கும் எந்த நாட்டிலும் நடக்காத ஒரு புதுமையான விஷயம். இந்த விஷயத்தை இஸ்ரேலுடைய மொசாட் என்கின்ற உளவுத்துறை அமைப்பு தான் இதை செய்திருக்கும் என்று தான் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறது. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியாதுப்பா,
அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அதே போல் அமெரிக்கா கிட்ட கேட்கும் பொழுது நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடத்தும் பொழுது நானே டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதே போல் தான் அமெரிக்காவினுடைய முக்கியஸ்தர்கள் அனைவருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களே டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம், இஸ்ரேல் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கா என்பது எங்களுக்கு தெரியலை, நாங்கள் விசாரணை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை பற்றிய கருத்தை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தா நாள் சொல்லிட்டாங்க. நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பேஜர்ஸ் மட்டுமல்லாமல் இந்த வாக்கி டாக்கி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாக்கி டாக்கி, அதாவது குறிப்பாக இந்த பேஜர் வெடிப்பில் இறந்த நபர்களுடைய இறுதி ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதில் ஹிஸ்புல்லாவினுடைய முக்கிய தலைவர்கள் பங்கேற்று இருக்கும் பொழுது அவர்கள் பயன்படுத்திய வாக்கி டாக்கியும் வெடிச்சிருக்கு. பல இடங்களில் வெடித்து பல பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அதிலும் 4 பேர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. பேட்ரிஸ், காரில் இருக்கக்கூடிய பேட்ரிஸ் வெடிக்குது. காரில் இருக்கக்கூடிய ரேடியோ மெக்கானிசம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எஃப்எம்லாம் நம்ம கேட்போம்ல, அந்த எஃப்எம் ரேடியோவெல்லாம் வெடித்து காரை தீப்பிடிச்சு எரியுது. அது இல்லாமல் சோலார் பேனல்கள், வீட்டில் வச்சுருக்கக்கூடிய சோலார் பேனல்கள் எரியுது. இப்படி பலதரப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தொடர்ச்சியாக அங்கங்கே வெடிச்சுக்கிட்டே இருக்குது. அடுத்து இன்னும் எதெல்லாம் வெடிக்கும் என்பது நமக்கு இன்னும் சரிவர தெரியலை. இப்படி வெடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் ஒரு ஈவு இரக்கமற்ற ஒரு நாடாக, ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு நாடாக இஸ்ரேல் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. நம்ம மட்டும் இல்லை, மனிதாபிமானம் கொண்ட உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே இஸ்ரேலை எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்னாக்க, ஒரு 1400 பேரை கொன்றமைக்காக 40,000 மக்களை கொன்றொழித்ததோடு மட்டுமல்லாமல் 1,00,000 நபர்களை படுகாயமடைய செய்தது மட்டுமல்லாமல், லெபனானுக்குள்ளேயும் இன்றைக்கு ஹிஸ்புல்லாவை சேர்ந்த சுமார் ஒரு 3000த்திற்கும் அதிகமான நபர்கள் பெரும் காயங்களுடனும் இனி வாழவே முடியாது, கைகால்களை இழந்து கண்களை இழந்து, இப்படிப்பட்ட ஒரு கோரமான ஒரு சூழலுக்கு இஸ்ரேல் லெபனானை தள்ளி விட்டிருக்கிறது. இதை எல்லாத்தையும் உலக நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு ஆதரவான அலை என்பது வீசவே இல்லை. இன்னும் என்னவெல்லாம் இஸ்ரேலால் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்து முடிக்கும். அதற்கெல்லாம் அமெரிக்கா உறுதுணையாக இருக்கும். ஆக இந்த அமெரிக்காவினுடைய வல்லாதிக்கம் என்பது உலக நாடுகள் முழுவதையும் ஒற்றை குடையின் கீழே தன்னுடைய ஆளுமையின் கீழே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல நாடுகளையும் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதில் ஒரு நாடாக இஸ்ரேலையும் பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னாக்கா வளைகுடா நாடுகளை தன் பக்கம் முற்றிலுமாக ஈர்ப்பதற்கு இஸ்ரேல் என்பது தேவையான ஒரு நாடாக இருக்கிறது. ஆகையினால் அந்த நாட்டை பாதுகாத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் முழுவதையுமே வாழ முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளிவிடுவது. அவர்கள் வாழ்ந்த பகுதிகளில் தான் இன்றைக்கி இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இருக்குது. ஆனாலும் கூட மீதி இருக்கக்கூடிய நாடுகளையும் ஒட்டுமொத்தமாக பிடித்து கொண்டு தனக்கு கீழ் தன்னுடைய அடிமை மக்களாகத்தான், 2ஆம் தர குடிமக்களாகத்தான் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மோசமான கொள்கையோடு இன்றைக்கி இந்த இஸ்ரேல் தன்னுடைய வேட்டையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காமல் அவர்களுக்கு எதிரான குரலை உலகம் முழுவதும் எழுப்ப வேண்டும், அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.